ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீமாஸ் கிச்சன். இன்றைக்கி அவகேடோ பழத்தோடைய நன்மைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்ன நன்மைகள் செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பெரும்பாலும் மூட்டு வலியால் எலும்பு தேய்மானமாகுது. நம்ம இந்த பழத்தை தொடர்ந்து எடுத்துக்கிட்டோன்னா அந்த தேய்மானத்திலிருந்து தவிர்க்கலாம். எண்ணெய் சத்து மிகுந்த இப்பழத்தில் சதைப்பகுதி மட்டும் விட்டமின் நிறைய இருக்குது. அதே சமயத்தில் புரதம் மற்றும் தாது உப்புக்கள் அதிகமாக இருக்குது. நம்ம இந்த பழத்தை தொடர்ந்து எடுத்துகிட்டு வரும்போது வயசான காலத்தில் ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்திலிருந்து நாம் தவிர்க்கலாங்க. இந்த பழத்தில் மேலும் பல நன்மைகள் இருக்குது. சிறுநீரகத்தில் ஏற்படும் கற்கள் மற்றும் சிறுநீரப்பையில் இருக்கக்கூடிய பிரச்சனையை இந்த அவகேடோ பழம் நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரும் பொழுது நமக்கு சரியாயிடுது. இந்த பழம் மார்க்கெட்டில் நமக்கு கிடைக்குங்க. அதை நம்ம என்ன மாதிரி ரெசிபீஸ் மாதிரியோ இல்லை சாலட் மாதிரி அந்த மாதிரி நமக்கு தோன்ற மெத்தடில் பிடிச்ச மெத்தடில் நம்ம இதை சமைச்சு சாப்பிட்லாம். இந்த பழத்தில் பொட்டாசியம் அதிகம் இருப்பதால் இரத்த அழுத்த பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் எல்லோருக்கும் இது ஒரு நிரந்தர தீர்வு அளிக்கிறது. மேலும் உடம்பில் இருக்கும் கெட்ட கொழுப்புகளை குறைத்து நல்ல கொழுப்பை இந்த பழம் நமக்கு தருதுங்க. இது ஒரு அரிய வகை பழங்க. இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. வாரத்தில் 2-3 நாட்களுக்கு நம்ம எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. புற்றுநோய் போன்ற கொடிய நோய் தாக்கியவர்களுக்கு அவகேடோ பழம் ரொம்ப ஒரு அரிய வரப்பிரசாதம். அவகேடோ பழத்தில் இருக்கக்கூடிய சேர்மங்கள் மூட்டு வலி, நிறைய எலும்பு பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கெல்லாம் இது சரி செய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஆய்வு சொல்லுதுங்க. மேலும் கண்களின் பார்வை திறன், புரை வளர்தல் ஆகியவை ரொம்ப இது கட்டுப்பாடோடு வச்சுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவகேடோ பழத்தை நம்ம ஸ்மூத்தியாகவும் எடுத்துக்கலாங்க. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்க இதை நம்ம எடுத்துக்கும் போது ரொம்ப நல்ல ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் டீம் சொல்கிறாங்க. சிறுநீரகத்தில் ஏற்படும் கற்கள் மற்றும் சிறுநீரக பிரச்சனைகளை இந்த பழம் சரி செய்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருத்துவ குழுக்கள் இப்பழத்தினை மிகவும் உன்னதமான ஒன்றாக மருத்துவ உலகில் பாராட்டுகிறார்கள். இந்த பழம் என்ன பண்ணுதுன்னா சிறுநீரை அதிக அளவில் உற்பத்தி செய்து சிறுநீர் பாதையில் உள்ள கற்களின் அடைப்பை அகற்ற உதவுகிறது. அதனால தாங்க இது ரொம்ப நல்ல பழம்னு சொல்கிறாங்க. மேலும் டிப்ரெஷனாக இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருக்கும் இந்த பழத்தை ஒரு 2-3 டைமு வாரத்தில் நீங்கள் எடுத்துக்கும் போது டிப்ரெஷன் நோயிலிருந்து தவிர்க்கலாங்க. மற்ற காய்கறிகளுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை நம்ம அவகேடோ பழத்துக்கும் தரணும். சின்ன வயசுலேருந்து குழந்தைங்களுக்கு இதை எடுத்துக்கிறதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் கொடுக்கணுங்க. இந்த பழத்தில் நீங்கள் ஜூஸ் மாதிரியும் செய்யலாம். உங்களுடைய சாப்பாட்டில் எப்படி தேவைப்படுதோ அப்படி நம்ம எடுத்துக்கலாங்க. செரிமானத்துக்கு ரொம்ப துணை புரியுதுங்க. மலச்சிக்கல்லிருந்து விடுபட இப்பழம் ஒரு சிறந்த அரிய வகை பழம்னு சொல்கிறாங்க. செரிமான பிரச்சனையை சரி செய்யுதுங்க இந்த பழம். உடம்பில் இருக்கக்கூடிய சர்க்கரையின் அளவுகளை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு செரிமான பிரச்சனையை சரி பண்ணுதுங்க. அதனால் இதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். மனிதனுடைய ஆரோக்கியத்திற்கு
மிகவும் சிறந்த பங்கு வகிக்கிறதுங்க இந்த அவகேடோ பழம். இந்த பழத்தில் நல்ல கொழுப்புகள் இருக்குது. மக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் சி மற்றும் விட்டமின் K1, விட்டமின் B6 மற்றும் கார்போஹைட்ரேட்டு அடங்கியிருக்குதுங்க. அதனால் இந்த பழத்தை நம்ம தவறாமல் எல்லாருக்கும் நம்ம கொடுத்துட்டு வரணுங்க. வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எடுத்துக்கலாம். எண்ணெய் சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழம் ஆரோக்கியத்திற்கும் அதே சமயத்தில் அழகுக்குமே நம்ம இதை பயன்படுத்துகிறாங்க. அவகேடோ பழத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் வந்து ஒரு அழகு சாதன பொருள் தயாரிக்க பயன்படுதுங்க. இன்னைக்கு நாம் 4 மந்த்லேருந்து 5 இயர்ஸ் இருக்கக்கூடிய அண்டர் 5ல் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு இணை உணவு கொடுப்போம் இல்லைங்களா, அது வந்து அவகேடோவில் நம்ம எப்படி தயார் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அவகேடோ வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். இப்போது குழந்தைங்களுக்கு 4 மாதத்துலேருந்து தர சொல்லியிருக்காங்க இணை உணவு. அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்மூத்தியாக நம்ம தரும்போது அவங்க சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அவங்களுக்கு. அதே சமயத்தில் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்கங்க. ட்ரெயின் பவரும் அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் இப்போது இந்த ஸ்மூத்தி தயாரிக்கும் போது 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு இங்கே பாருங்கள், அழகாக இந்த மாதிரி வந்துடும். பழத்தை எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. பாருங்கள், 1 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் வெறும் பழமாகவே கொடுங்க. அதே சமயத்தில் 1 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு கொஞ்சமாக ஹனி சேர்த்து கொடுங்க. கொடுக்கும்போது அந்த குழந்தைங்களுக்கு பேசும் பொழுது அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப துல்லியமாக கிடைக்கும். துல்லியமாக வாய்ஸ் வந்து அவங்களுக்கு பேசுவாங்க. அதே சமயத்தில் ரொம்ப சாப்பிட ஆரம்பிப்பாங்கங்க. குழந்தைங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஒரு சமயத்தில் சரியாக அந்த கான்ஸ்டிபேஷன்லாம் இந்த பழத்தில் சரியாக போயிடும். இந்த ஸ்மூத்தியை உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஸ்மூத் பண்ணி கொடுக்கும்போது அவங்க ரொம்ப ஆரோக்கியமாக வளருவாங்க. அதே சமயத்தில் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை நம்ம கொடுத்தோன்ற திருப்தி இருக்கும். உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.